வணக்கம். பார்வையற்ற குழந்தைகள் பெரும்பாலும் பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கிறது தான் நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறீங்க. குழந்தைகளுக்கு பார்வை தான் முதல் ஆசானாக இருக்க முடியும். ஒரு இடத்த பார்க்கும்போதோ இல்லை ஒரு தாயை பார்க்கும்பொழுதோ தந்தையை பார்க்கும்பொழுதோ அந்த குழந்தை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அவர்கள் பார்த்து அதன் பிறகு தான் பல விஷயங்களை அவங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ பார்வையே தடைப்படுது அப்படின்னும் பொழுது அந்த குழந்தை யாரை பார்த்து எப்படி வளரும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த சூழ்நிலையில் பார்வை குறைபாடு உள்ள அல்லது முற்றிலும் பார்வை இல்லாத குழந்தைகள் தங்களுடைய தனிப்பட்ட உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த டைமில் நம்ம இந்த குழந்தை இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, இந்த குழந்தைக்கு இந்த விஷயம் தெரியலை, இந்த குழந்தையோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை, அது தன்னுடைய உலகத்தில் இருக்குது, அது நம்ம கூட பழகலை, நம்ம கூட பேசலை, தானாக பேசலை. நிறைய பேரண்ட்ஸும் இருக்கட்டும் இல்லை நிறைய சொந்தக்காரங்களும் இருக்கட்டும், திடீர்னு வந்தோடனே என்ன கேட்பாங்க, என்னை பார்த்து கூட நீ பேசாமல் இருக்க அப்படின்வாங்க. நமக்கு தெரிஞ்சால் தானே அவங்கள பார்த்து நம்ம பேச முடியும் இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையில் பெற்றோர்கள், அதுவும் 1-3 வயதிற்குட்பட்ட இந்த குழந்தைகளிடம் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அதிகமாக பேச்சு கொடுங்க, அவர்களோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் தொட்டு பார்த்து உணரக்கூடிய அந்த வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண உங்களுடைய குரல் வழியாக, உங்களுடைய செயல்பாடுகளின் வழியாக அந்த குழந்தைகள் உட்கிரகிக்கப்பட்டு, அதாவது அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்க திரும்பி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ பார்வை இல்லாத குழந்தைகளும் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீட்டெடுக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய மாற்றுத்திறனாளிகள் பயன்படட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.